18வது IPL தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை 6 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் முறையாக RCB அணி கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களுக்கு 190 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து விளையாடிய பஞ்சாப் அணி 20 ஓவர்களுக்கு 184 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. IPL-இல் பெங்களூரு அணி கோப்பையை வென்றதை அணியின் முன்னாள் வீரர்களான AB de Villiers, கிறிஸ் கெயிலுடன் இணைந்து விராட் கோலி கொண்டாடி மகிழ்ந்தார். மைதானத்தில் மூவரும் இணைந்து ஈசாலா கப் நம்து என சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 18 வருட IPL-இல் RCB அணி முதல் முறையாக கோப்பையை வென்றதை கர்நாடகாவில் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். பெங்களூருவில் உள்ள BGS மைதானத்தில் திரண்ட ரசிகர்கள் வான வேடிக்கைகளை வெடித்தும் நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பஞ்சாப் கிங்ஸ் பெங்களூரு அணிகள் மோதிய IPL தொடரின் இறுதி போட்டியை காண வந்த கிறிஸ் கெயிலின் கெட்டப் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. IPL-இல் கிறிஸ் கெயில் இரு அணிகளுக்காகவும் விளையாடி உள்ளதால் இரு அணிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் RCB ஜெர்சியுடனும் சீக்கியர்கள் போன்று தலைப்பாகை அணிந்தும் வருகை தந்தார். RCB வெற்றிக்கு விராட் கோலி தகுதியானவர் என கேப்டன் ரஜத் பட்டிதர் தெரிவித்துள்ளார். IPL இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்திய பின்னர் பேட்டியளித்த அவர், பல ஆண்டுகளாக தங்களை ஆதரித்த ரசிகர்கள் அனைவரும் இதற்கு தகுதியானவர்கள் என்றார். விராட் கோலிக்கு கேப்டனாகவும் அவருக்கு கீழ் விளையாடவும் முடிந்தது தனக்கு கிடைத்த மரியாதையாக நினைப்பதாகவும் ரஜத் பட்டிதார் நெகிழ்ச்சி தெரிவித்தார். தங்கள் அணியில் உள்ள ஒவ்வொரு நபரை பற்றியும் பெருமைப்படுவதாக பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தெரிவித்துள்ளார். பெங்களூரு அணியுடனான தோல்விக்கு பின்னர் பேட்டியளித்த அவர், எதிரணியினர் சிறப்பாக பந்து வீசியதாகவும் குருணால் தனது அனுபவத்தை பயன்படுத்தி அற்புதமாக செயல்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் நிறைய இளைஞர்கள் தங்கள் முதல் சீசனை விளையாடியதாக தெரிவித்த ஸ்ரேயஸ் ஐயர், அவர்களின் அச்சமின்மை அற்புதமானது என்றார். பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான IPL தொடரின் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணி வீரர் குருணால் பாண்டியா ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார். இப்போட்டியில் 4 ஓவர்கள் வீசிய அவர் வெறும் 17 ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். மேலும் IPL இறுதிப் போட்டிகளில் 2 முறை ஆட்ட நாயகன் விருதை வென்றவர் என்ற சாதனையையும் குருணால் பாண்டியா படைத்துள்ளார். நடந்து முடிந்த IPL தொடரில் மிகவும் மதிப்புமிக்க வீரராக மும்பை அணியைச் சேர்ந்த சூரியகுமார் யாதவ் தேர்வு செய்யப்பட்டார். இந்த சீசனில் மும்பை அணிக்காக விளையாடிய அவர் 717 ரன்களை குவித்துள்ளார். மேலும் 5 அரை சதங்கள், 16 முறை 25க்கும் மேற்பட்ட ரன்களை அவர் எடுத்து அசத்தியுள்ளார். நடந்து முடிந்த 18வது IPL தொடரில் அதிக ரன்கள் விளாசிய தமிழ்நாடு வீரர் சாய் சுதர்ஷன் ஆரஞ்சு தொப்பியை கைப்பற்றி அசத்தியுள்ளார். 156 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 15 போட்டிகளில் விளையாடிய சாய் சுதர்ஷன் 759 ரன்கள் குவித்து அசத்தினார். மேலும் இந்த தொடரில் 6 முறை அரை சதங்களும் 1 சதமும் சாய் சுதர்ஷன் அடித்துள்ளார். நடந்து முடிந்த IPL தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியதற்காக பந்து வீச்சாளர்களுக்கு வழங்கப்படும் பர்பிள் கேப் விருதினை குஜராத் அணி வீரர் பிரசித் கிருஷ்ணா தட்டிச் சென்றார். நடந்து முடிந்த தொடரில் 15 போட்டிகளில் விளையாடிய பிரசித் கிருஷ்ணா மொத்தம் 59 ஓவர்கள் வீசி 354 ரன்கள் விட்டுக் கொடுத்து 25 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியுள்ளார். நடந்து முடிந்த IPL தொடரில் சீசன் முழுவதும் 206 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரரான 14 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி சீசனின் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் விருதை தட்டிச் சென்றார். இவருக்கு டாடா கர்வ் EV கார் பரிசாக வழங்கப்பட்டது. முதல் முறையாக IPL கோப்பையை வென்ற பெங்களூரு அணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள X பதிவில், இத்தனை ஆண்டு கனவை நனவாக்கிய விராட் கோலிக்கு இந்த வெற்றி கிரீடம் பொருத்தமாக இருப்பதாகவும் புகழாரம் சூட்டினார். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் தத்தளித்த 2 மாணவர்களை மீட்டு தன்னுயிரை நீத்தவருக்கு EPS புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இதுகுறித்த X பதிவில், தனது உயிரையும் துச்சமென எண்ணி தண்ணீரில் தத்தளித்த மாணவர்களை காத்திட்ட பீட்டர் என்பவர் தமிழக மக்களின் உயரிய மானுடவிய விழுமியத்திற்கு உதாரணம் என தெரிவித்துள்ளார்.
ஒரு வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளரிடம் பேசியது எப்படி குற்றச்சாட்டாகும் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தான் வட்ட செயலாளரிடம் பேசினேன் என அண்ணாமலை கூறுவது ஒரு குற்றச்சாட்டா என கேள்வி எழுப்பினார். ஜவுளித்துறையில் குஜராத்தை முந்தி முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக அமைச்சர் காந்தி பெருமிதம் தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆரணியில் கைத்தறி பூங்கா அமைக்கும் பணிகள் விரைவில் தொடங்கும் என தெரிவித்தார். மேலும் ஜவுளித்துறையின் செயல்பாடுகளை மத்திய அரசு பாராட்டியதாகவும் தெரிவித்தார். வெறும் சினிமாவுக்காகவும் லாபத்துக்காகவும் கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கக்கூடாது என தவாக தலைவர் வேல்முருகன் கூறினார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலக மொழிகளுக்கெல்லாம் தமிழ்தான் தாய்மொழி என்று கூறப்பட்டுள்ளதால் தனது கருத்தில் கமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பு என்றார். மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகளை அரசியலில் இருந்து அகற்ற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல்துறை தனது கடமையை சரியாக செய்யவில்லை எனவும் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் அக்கட்சியின் ஏவல் துறையாக மாறி விடுவதாகவும் தெரிவித்தார். ராஜ்யசபா சீட்டுக்காக மொழியை பற்றி பேசி திமுகவை மகிழ்வித்து நாட்டு மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்துவிடக் கூடாது என நடிகர் கமல்ஹாசனுக்கு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை வழங்கினார். சென்னை மேடவாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கும் வரை திமுகவுக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்றார். மொழி விவகாரத்தில் நடிகர் கமல்ஹாசன் கர்நாடக மாநிலத்திடம் மன்னிப்பு கேட்கக்கூடாது என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அன்பு கட்டளையிட்டுள்ளார். கன்னடம் தமிழிலிருந்து வந்தது என கமல் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு ஆதரவாக சீமான் குரல் எழுப்பியுள்ளார். துணைவேந்தர்கள் நியமனம் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்டத்தை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி என்பவர் வழக்கு தொடர்ந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் சட்டத்துக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் தீர்ப்பில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்வது அப்பட்டமான அரசியல் என நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீதிமன்ற தீர்ப்பிற்கு பின்னர் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பது போல அண்ணாமலை பேசுவதாக குற்றம் சாட்டினார். நீட் முதுநிலை தேர்வை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க அனுமதி கோரி தேசிய தேர்வுகள் வாரியம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இத்தேர்வு ஜூன் 15ஆம் தேதி 2 கட்டங்களாக நடைபெறவிருந்த நிலையில் கூடுதல் தேர்வு மையங்களை கண்டறிந்து ஒரே கட்டமாக தேர்வை நடத்தும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. எனவே கால அவகாசம் தேவைப்படுவதால் தேர்வை தள்ளி வைக்க அனுமதி கோரியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிகர நடவடிக்கைக்கு பிறகு பிரதமர் மோடி முதல் முறையாக ஜூன் 6ஆம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்கிறார். பெரும் எதிர்பார்ப்புக்குரிய காஷ்மீர் நேரடி ரயில் சேவையை தொடங்கி வைக்கும் அவர் உலகின் மிக உயரமான செனாப் ரயில் பாலத்தையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். காஷ்மீரை நாட்டின் பிற பகுதிகளுடன் ரயில் மூலம் இணைக்கும் திருப்புமுனை திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்கவிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ராணுவ வீரர்கள் குடும்பங்கள் குறித்த தனிப்பட்ட விவரங்களை வெளியிட வேண்டாம் என ஊடகங்களுக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தேசிய நலன் கருதி முக்கியமான நேரங்களில் கட்டுப்பாட்டுடன் ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என தெரிவித்த பாதுகாப்பு அமைச்சகம், ஊடகங்களுடன் ஆக்கப்பூர்வமான தொடர்பு மற்றும் வெளிப்படை தன்மைக்கு அமைச்சகம் உறுதியாக உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. மத்திய அரசு மருத்துவமனைகளில் மருத்துவரை தொழில் ரீதியில் சந்திக்க மருந்து விற்பனை பிரதிநிதிகளுக்கு தடை விதித்து மருத்துவ பணிகள் தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. நோயாளிகள் நலன் மற்றும் மருத்துவ தொழிலில் நெறிமுறைகளை உறுதி செய்யும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கலைஞர் பிறந்த நாளை செம்மொழி தினமாக அறிவித்த முதலமைச்சருக்கு நன்றி என தெரிவித்தார்.
மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏற்காததால் கல்விக்காக வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாயை தராமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாக அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய பாடத்திட்டம் கொண்டு வந்துவிட்டால் குழந்தைகள் குலத்தொழிலுக்கு சென்று விடுவார்கள் என சாடினார். சென்னை பாரிமுனையில் கலைஞர் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற முத்தமிழ் அறிஞரின் செம்மொழி நாள் விழா புகழரங்கத்தில் அமைச்சர் சேகர் பாபு, MP ஜெகத் ரட்சகன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் கவிஞர் வைரமுத்து, இயக்குனர் கரு பழனியப்பன், கவிஞர் விவேகா ஆகியோர் கலந்து கொண்டு புகழாரம் சூட்டினர். தமிழ்நாட்டில் ஒரே நாளில் மட்டும் 8 கொலைகள் நடந்துள்ளது மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரை மணி நேர இடைவெளியில் ஒரு கொலை என தமிழ்நாடு பதற்றத்திலேயே இருக்கிறது என திமுக அரசை சாடினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது பிறந்த நாள் அன்று தாய் தந்தை சமாதியில் அமர்ந்து தேம்பி அழுத வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சமீபத்தில் பாமகவில் மகன் மற்றும் தந்தை இடையே சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டது சர்ச்சையான நிலையில் ராமதாஸ் அழுத வீடியோவை தொண்டர்கள் பகிர்ந்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட திமுக அலுவலகம் முன்பு அக்கட்சியினர் வைத்துள்ள பேனரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாநகர பொறுப்பாளரான ராஜேஷுக்கு கடும் எதிர்ப்பு நிலவி வரும் சூழலில் மாநகர திமுக போராடும், மாநகர திமுக வெல்லும் எனவும், பதவிப்போர் இங்கே, பரிந்துரைத்தவர் எங்கே எனவும் கட்சி அலுவலகம் முன்பு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவை மீறி எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலித்ததாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்தனர். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை விதித்தது. ஆனால் உத்தரவு நகல் கிடைக்கும் வரை கட்டணம் வசூலிப்போம் என சுங்கச்சாவடி நிர்வாகத்தினர் தெரிவித்தனராம். மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கட்டணம் செலுத்தியும் தரமான சாலை மற்றும் கட்டமைப்பு வசதிகள் இல்லை எனவும், தேவையான அடிப்படை வசதிகளை செய்யும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க தடை விதிக்க உத்தரவிடக் கோரியும் வழக்கு தொடரப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அரசு துணை சுகாதார நிலையத்தில் சுவரை உடைத்து கேட்டை திருடி சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கீக்கலூர் கிராமத்தில் உள்ள அரசு துணை சுகாதார நிலையத்தில் இரவு மர்ம நபர்கள் கைவரிசை காட்டிய நிலையில் மருத்துவமனை தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. பாமகவில் தற்போது வரை 27 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 6 மாவட்ட தலைவர்களை நீக்கியுள்ள ராமதாஸ் அப்பதவிகளுக்கு புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்துள்ளார். தொடர்ந்து கட்சியின் அமைப்பு ரீதியாக உள்ள 109 மாவட்ட செயலாளர்களையும் மாற்றி புதிய நிர்வாகிகளை நியமிக்க மருத்துவர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் கரடி உலா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரவேணு பெரியார் நகர் பகுதியில் உலா வந்த கரடியால் அச்சமடைந்துள்ள மக்கள் கரடியின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அடர் வனப்பகுதியில் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரில் ஆட்டோவில் உள்ள எண் ஸ்டிக்கரை அகற்ற வலியுறுத்தி வழக்கு பதிவு செய்வதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி போக்குவரத்து காவல் நிலையத்தை ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஷேர் ஆட்டோ மற்றும் அப்பே ஆட்டோக்களில் 2 மற்றும் 5 என ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்களை அகற்றும்படி போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தி உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கன்னடபாளையத்தில் கட்டப்பட்ட ரேஷன் கடை பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே தரைத்தளம் உள்வாங்கியதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். எனவே தரமற்ற முறையில் கட்டுமான பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் பகுதி நேர வேலை என கோரி ஆன்லைன் மூலம் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த அரசு ஊழியர் உட்பட 2 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதவியாளராக பணிபுரியும் சுதாகர், கட்டட தொழிலாளி சண்முகம் ஆகியோர் டெலிகிராம் மூலம் விளம்பரம் கொடுத்து கதிரம்பட்டி தொழிலாளி நந்தகுமாரை ஏமாற்றினர்.
போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் தேனியில் இருந்து மதுரை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் 45 நிமிடத்தில் கல்லீரல் பத்திரமாக எடுத்து செல்லப்பட்டது. திரைப்பட பாணியில் காவல் நிலையங்கள் அலர்ட் செய்யப்பட்டு துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் பேனர் அகற்றப்பட்டதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த வாரம் விவசாயிகள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெறும் போதே பேனர் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்திற்குட்பட்ட பன்னந்தூர் கிராமத்தில் 13 ஆண்டுகளாக கோவில் திருவிழா நடத்துவதில் நீடித்து வந்த தகராறு முடித்து வைக்கப்பட்டது. கோட்டாட்சியர் தலைமையில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து இரு தரப்பினரும் இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருக்கோவில்களில் காலியாக உள்ள நாதஸ்வரம் மற்றும் தவில் கலைஞர்கள் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்ற தலைவர் வாகை சந்திரசேகர் தெரிவித்தார். மதுரையில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு 9,20,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். குவைத் நாட்டில் டிரைவர் வேலைக்கு சென்று விட்டு நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் தமிழர் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு அவரது மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்ற டிரைவர் வேலைக்காக குவைத் சென்ற நிலையில் அங்கு பாஸ்போர்ட்டை பிடுங்கி வைத்துக் கொண்டு சித்திரவதை செய்வதாக வீடியோ வெளியிட்டிருந்தார். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4000-ஐ கடந்திருக்கிறது. கேரளத்தில் அதிகபட்சமாக 1446 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் கடந்த ஜனவரியிலிருந்து இதுவரை கொரோனா தொற்றால் 37 பேர் உயிரிழந்து விட்டதாக மத்திய சுகாதார அமைச்சக தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையால் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் மழை வெள்ளம் நீடித்து வரும் நிலையில் 22 மாவட்டங்களில் 6,33,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரம்மபுத்திரா, பராக், கோபிலி உள்ளிட்ட முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலைகள், பாலங்கள், வீடுகள், மின் கம்பங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் பெருமளவில் சேதமடைந்துள்ளன. தெலங்கானாவில் டிப்பர் லாரி மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உயிரிழந்தார். யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் யூட்டன் திருப்பத்தில் சாலையின் இடதுபுறம் இருந்து வலதுபுறம் கடக்க முயன்ற இருசக்கர வாகன ஓட்டி மீது டிப்பர் லாரி மோதி சிறிது தூரம் இழுத்துச் சென்று ஏறி இறங்கியது. நடிகர் கமல்ஹாசன் மன்னிப்பு கோரினால் மட்டுமே தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட அனுமதிப்போம் என கர்நாடக திரைப்பட சம்மேளனம் தெரிவித்திருக்கிறது. கன்னட மொழி குறித்த கருத்துக்கு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அம்மாநில உயர்நீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் கமல் தரப்பில் அவகாசம் கோரியதால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் மாணவியிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக ஆசிரியருக்கு பெற்றோர் தர்ம அடி கொடுத்தனர். விகாராபாத் மாவட்டத்தில் பிரைன் ட்ரீ என்கிற கணினி பயிற்சி மைய ஆசிரியர் நவாஜ் ஒரு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த மாணவியின் குடும்பத்தினர் பயிற்சி மையத்திற்கு வந்து நவாஜை நையப்புடைத்தனர். தூத்துக்குடியில் வழிப்பறி செய்யும் நோக்கில் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றிய குற்றச்சம்பவங்களில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தாளமுத்து நகர் பகுதியில் சேதுபாதை சாலையில் ஆயுதங்களுடன் தெரிந்ததாக ஆல்பர்ட் என்கிற தமிழரசன், தருண்குமார், சண்முகராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இரட்டை கொலை வழக்கில் 13 பேரை போலீசார் கைது செய்தனர். அரிசி கடத்தல் மற்றும் டிஜிட்டல் பேனர் விவகாரத்தில் பிரகதீஷ் என்ற இளைஞரும் கஸ்தூரி என்கிற பெண்ணும் கொலை செய்யப்பட்டனர். இதில் பிரகதீஷ் கொலை வழக்கில் கொலை செய்யப்பட்ட கஸ்தூரியின் மகன் சதீஷ் மாதவன் உட்பட 7 பேரும், கஸ்தூரி கொலை வழக்கில் பிரகதீஸ்வரன் நண்பர்கள் 6 பேரும் கைது செய்யப்பட்டனர்.
சென்னையில் காதலியை கொலை செய்துவிட்டு கல்லூரி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வந்த திருவெண்ணைநல்லூரைச் சேர்ந்த ஆகாஷ், அபிநயா ஆகியோர் தம்பதி என கூறி பெரம்பூர் ராஜீவ்காந்தி நகரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தனர். சென்னையில் சாலையில் கிடந்த பணத்தை நேர்மையுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் பாராட்டினர். மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கார்த்தி என்பவர் சவாரிக்கு சென்றபோது சாலையில் கிடந்த கைப்பையை எடுத்து பார்த்தபோது 70,000 ரூபாய் ரொக்கமும் செக் புக்கும் இருந்தது தெரிய வந்தது. மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒத்தக்கடை பிரிவு அருகே மணல் லாரியும் கொரியர் பார்சல் ஈச்சர் லாரியும் மோதிக்கொண்டதில் நல்வாய்ப்பாக இரு ஓட்டுநர்களும் காயமின்றி தப்பினர். ஒத்தக்கடை பகுதியில் இதுபோன்று அடிக்கடி விபத்துகள் நேரிடுவதால் தேசிய நெடுஞ்சாலை பிரிவில் மேம்பாலம் அமைத்து தர வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தலைமை ஆசிரியரை மாற்றக் கோரி குழந்தைகளை பெற்றோர் பள்ளிக்கு அனுப்பாததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்கோஷ்டியூர் ஊத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராமு குறித்து பல முறை புகார் அளித்தும் கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். கோவை கொடிசியாவில் நடைபெறும் 9வது புத்தக கண்காட்சி தொடர்பான லோகோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கொடிசியா நிர்வாகிகள் வெளியிட்டனர். இக்கண்காட்சியில் வழங்கப்படும் விருதுக்கு ஜூன் 15ஆம் தேதிக்குள் படைப்புகளை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே புளியமரத்தில் ஆம்னி வேன் மோதி உருக்குலைந்ததில் வியாபாரி உயிரிழந்தார். தின்பண்டங்கள் மொத்த வியாபாரம் செய்து வந்த மதுரை மணல்மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த முதியவர் மாயழகன் என்பவர் வியாபாரத்துக்காக சென்றபோது எஸ்வி மங்கலம் கிழக்கு பட்டியில் ஆம்னி வேன் விபத்துக்குள்ளானது. திண்டுக்கல் அருகே திமுக பிரமுகரை கொலை செய்த வழக்கில் 7 பேருக்கு மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ஆயுள் மற்றும் 2 ஆயுள் தண்டனை விதித்தது. யாகப்பன்பட்டியைச் சேர்ந்த மாயாண்டி ஜோசப் என்பவர் கடந்த ஆண்டு மே 23ஆம் தேதி இரவு 2 வீலரில் சென்றபோது 2 சிறார்கள் உட்பட 9 பேர் அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். சிறார்கள் மீதான வழக்கு நிலுவையில் உள்ளது. நெல்லையில் போலீசார் அத்துமீறி தாக்கியதாக கூறி எஸ்பி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். கருப்பனூத்து கிராமத்தில் முத்தாரம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் கொடை விழாவில் பாட்டு கச்சேரி நடைபெற்றது. அப்போது நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய இளைஞர்களை போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டாஸ்மாக் ஊழியரை கத்தியால் குத்தி 2,40,000 ரூபாயை பறித்து சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திம்மநாயக்கன்பட்டி டாஸ்மாக் கடை ஊழியர் முத்துசாமி என்பவரிடம் பணத்தை பறித்த நெல்லையைச் சேர்ந்த உச்சி மாக்காளி, நவநீதன் ஆகியோர் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற போது கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மூதாட்டியை கட்டி போட்டு செயினை பறித்து சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்து 4.5 சவரன் தங்கச் செயினை மீட்டனர். ஷேக் உசேன்பேட்டையில் வசித்து வரும் மூதாட்டி ரமிஜாவிடம் கடந்த 30ஆம் தேதி செயினை பறித்து சென்றதாக பசுருதீன், பார்த்திபன், பிரகாஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடையின் பூட்டை உடைத்து 2,90,000 ரூபாயை திருடிய 5 பேரை போலீசார் கைது செய்து பணத்தையும் மீட்டனர். கும்பேஸ்வரன் வடக்கு வீதியில் சண்முக சுந்தரம் என்பவர் நடத்தி வரும் ஸ்ரீராம் ஹேண்டிகிராப்ட் என்கிற பெயரில் வெண்கல பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் கல்லாவில் இருந்த பணம் திருடு போனது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வீலரில் இருந்த ஹெல்மெட்டை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. சேரம்பாடி பகுதியில் பரபரப்பாக காணப்படும் சாலையில் 2 வீலரில் சென்ற 2 பேர் வாகனத்தை நிறுத்திவிட்டு வந்து பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 வீலரில் இருந்த ஹெல்மெட்டை திருடிச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஜம்பையில் கட்டுமான பணி நடைபெறும் கட்டடத்தில் எலக்ட்ரிக்கல் வயரை திருடிய 2 பேரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். ஆப்பக்கூடல் மெயின் ரோட்டை ஒட்டிய பகுதியில் ராஜேந்திரன் கட்டி வரும் வீட்டில் வயரை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதோர் அமைப்பிலிருந்து வருவதாக கூறி மேசையில் வைத்திருந்த செல்போனை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தொண்டு நிறுவனத்திலிருந்து வந்ததாக கூறிய அந்த நபர் தான் வைத்திருந்த காகிதத்தை மேசையில் வைப்பது போல் செல்போனை எடுத்துச் சென்ற காட்சி பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே எருக்கூர் 4 வழிச்சாலையில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் டீசல் டேங்க் உடைந்து கார் முழுவதும் எரிந்து சாம்பலானது. கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த குமார் என்ற நபர் தனது குடும்பத்தினருடன் சீர்காழி நோக்கி செல்லும் போது கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ரயில் பயணியிடம் செல்போன் திருடிய இருவரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த ஆறுமுகம் பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மதுரைக்கு வந்தபோது செல்போன் திருடு போனது குறித்து ரயில்வே போலீசில் புகார் அளித்தார். போலீசார் தேனியை சேர்ந்த காளிமுத்து, விருதுநகரை சேர்ந்த பாலகுரு ஆகியோரை கைது செய்தனர். கரூர் அருகே மகாதானபுரம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய இளைஞர்கள் மீட்கப்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது காரில் ஏற்றி சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார். கனரக வேனும் காரும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் காரில் பயணித்த 2 இளைஞர்கள் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். ஒடிசா மாநிலத்திலிருந்து கேரளாவிற்கு ரயில் மூலமாக கடத்த முயன்ற 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 100 கிலோ கஞ்சாவை ராணிப்பேட்டை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். ஒடிசாவிலிருந்து அம்மூர் வாலாஜா ரோடு ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலில் போலீசார் சோதனை செய்தபோது 100 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உப்பனாற்றில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதன் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 8 பேர் லேசான காயமடைந்தனர். சூரக்காடு அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து உப்பனாற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆட்டோ ஓட்டுநர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்தார். புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனுமதி சீட்டு பெற்று இயங்கி வரும் நிலையில் அதனை சங்க விதிகளுக்கு புறம்பாக வேறு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் சிவசுப்பிரமணியபுரத்தில் சுடலைமாட சுவாமி கோயில் கொடை விழாவின் போது பாயாசம் வழங்குவதில் ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கு மண்டை உடைந்தது. இது தொடர்பாக காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினர் மாவட்ட எஸ்பி சிலம்பரசனை சந்தித்து மனு அளித்தனர். ஐநா பொதுச்சபையின் 80வது தலைவராக ஜெர்மனியின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அன்னெலினா பேபாக் தேர்வு செய்யப்பட்டார். ஐநா பொதுச்சபையின் 80வது தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அன்னெலினா பேபாக் சவாலான காலங்களில் அனைத்து உறுப்பு நாடுகளுடனும் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேகங்களுக்கு நடுவே வழி கண்டுபிடித்து சாதுரியமாக விமான தளத்தில் விமானத்தை தரையிறக்கிய விமானிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. முன்னதாக விமானம் தரையிறங்கும் போது எடுக்கப்பட்ட பிரம்மி பூட்டும் வீடியோ காண்போரை கவர்ந்து வருகிறது. இஸ்ரேலின் போர் பாதிப்பால் மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக காசா மாறியதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கழிவுநீர் தேங்கிய குட்டை அருகே வசித்து வரும் பாலஸ்தீன குடும்பம் தங்கள் குழந்தைகள் கழிவுநீரில் விழுந்து விடாமல் பார்த்துக் கொள்வதிலேயே தாங்கள் நேரத்தை செலவிடுவதாக தெரிவித்துள்ளனர். உக்ரைனின் 2வது மிகப்பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் தபால் நிலையம் பற்றி எரிந்தது. ஒரே இரவில் ரஷ்யா ஒடேசா மற்றும் செர்னிஹிவ் ஆகிய இடங்களிலும் தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் 17 வயது சமூக வலைத்தள பெண் பிரபலம் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். சனா யூசப் என்ற அந்த பெண் நெருங்கிய உறவினர்களால் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக உள்ளூர் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. சீனாவின் ஜிலின் மாகாணத்தை தாக்கிய சூறாவளியால் ஏராளமான வீடுகள், மின் இணைப்புகள் சேதமடைந்தன. மின்சாரத்தை மீட்டெடுக்க ஊழியர்கள் இரவு முழுவதும் உழைத்து செவ்வாய்க்கிழமை நண்பகலுக்குள் பழுது பார்க்கும் பணிகளை முடித்ததாக உள்ளூர் மின்சார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.
சுரங்கங்களில் பயன்படுத்தப்படும் ஓட்டுநர் இல்லா எலக்ட்ரிக் லாரிகள் சீனாவில் அறிமுகமாகி உள்ளது. செயற்கை நுண்ணறிவு, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் 5G இணைப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலகின் மிகப்பெரிய ஓட்டுநர் இல்லாத மின்சார சுரங்க லாரிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மங்கோலியாவில் உள்ள இமின் திறந்தவெளி நிலக்கரி சுரங்கத்தில் 100 மின்சார சுரங்க லாரிகள் இடைவிடாமல் இயங்குகின்றன. அமெரிக்க அதிபர் டிரம்பும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்த வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தவிருப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பு அதிகாரி தகவல் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை நீண்டகால அமெரிக்க சீன வர்த்தக போரில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை எழுப்புகிறது. தென்கொரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி தலைவர் லீ ஜே மியூங் வெற்றி பெற்றார். தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 98.1% வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் லீ ஜோ மியூங் 49.20% வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக மக்கள் சக்தி கட்சி தலைவர் கிம் மூன் சூவுக்கு 41.46% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடித்துள்ள பறந்து போ திரைப்படத்தின் டீசர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. யுவன் சங்கர் ராஜா பின்னணி இசையமைத்துள்ள இப்படத்தில் அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி, அஜு வர்கீஸ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படம் வரும் ஜூலை 4ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. பாலிவுட் நடிகர் சன்னி தியோல் நடிப்பில் வெளியான ஜாத் திரைப்படம் நாளை நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகிறது. கோபிச்சந்த் மல்லினேனி இயக்கியுள்ள இந்த படத்தில் ரெஜினா கசன்ட்ரா, ரம்யா கிருஷ்ணன், ரந்தீப் ஹூடா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர். கர்மாவும் கடவுளும் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் பதிலடி கொடுக்கட்டும் என பாடகி சின்மயி இணையத்தில் பதிவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த சில வருடங்களாக தான் மோசமான வார்த்தைகள், அவமானங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்ட பெண் என்று பல விமர்சனங்களை எதிர்கொண்டதாக கூறினார். கமல்ஹாசனின் நடிப்பில் உருவாக்கியுள்ள தக் லைஃப் திரைப்படத்தை சுமூகமாக வெளியிட அனுமதிக்குமாறு கர்நாடக திரைப்பட சம்மேளனத்திற்கு தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. படத்தின் வெளியீட்டை நிறுத்துவது அல்லது ஒத்திவைப்பது இணக்கமான உறவை நிரந்தரமாக சேதப்படுத்தும் என்று தயாரிப்பாளர் சங்கம் கடிதம் எழுதியுள்ளது. 2 வானம் திரைப்படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக அப்படத்தின் நடிகர் விஷ்ணு விஷால் தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். ராம்குமார் இயக்கி வரும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் மமிதா பைஜு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த படத்தில் இருந்து அடுத்தடுத்த போஸ்டர்கள் வெளியாகின. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியதால் சுமார் 2 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கட்டணம் மற்றும் பொது தரிசன வரிசையில் தரிசனம் செய்த பக்தர்கள் கோவிலின் பின்புறமுள்ள வேப்ப மரத்தடியில் நெய் தீபம் ஏற்றியும் செங்கற்களை அடுக்கி வைத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் திருவிழாவின் 2வது நாளான நேற்று நடைபெற்ற திருவீதி உலாவில் திரளான பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் வந்தனர். விழாவையொட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிம்ம வாகனத்தில் 4 ரத வீதிகளிலும் உலா வந்த மாரியம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அமைந்துள்ள ஸ்நேகவல்லி அம்பாள் உடனுரை ஆதி ரத்தினேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் தேர் பவனி விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளம் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக தேர் உலா சென்று கோவிலை வந்தடைந்தது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நம்பெருமாள் வசந்த உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் அலங்கரிக்கப்பட்ட நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து எழுந்தருளி வசந்த மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி பெருமாளை தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் கோகூரில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் தேவாலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடியினை தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் புனிதம் செய்து 81 அடி உயரமுள்ள கொடிமரத்தில் ஏற்றி வைத்தார்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆண்டிநாயக்கனூர் பெருமாள் கோவில் திருவிழாவை ஒட்டி மாடு மாலை தாண்டும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. அதில் கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 12 மந்தைகளின் மாடுகள் கலந்து கொண்டன. அரவக்குறிச்சி மந்தையைச் சேர்ந்த மாடு முதலாவதாக வந்து பரிசை தட்டிச் சென்றது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தீத்தாழ கிழவனூரில் உள்ள கோவில் விழாவில் சேத்தாண்டி வேடமிடும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பக்தர்கள் செருப்பை வாயில் கவ்வியபடி துடைப்பத்தால் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டும் உடலில் சேறு பூசியும் வினோத வழிபாடு நடத்தினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஜூன் மாத உண்டியல் காணிக்கையாக 3,42,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி 1,701 கிராம் தங்கமும் 22,791 கிராம் வெள்ளியையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி உள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு ஒண்டிக்கடையில் உள்ள வண்டிராமர் கோயிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் வண்டிராமர் தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து அங்கு குவிந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அத்துடன் பூசாரியிடம் சாட்டை அடி வாங்கியும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். கவாசகி நிறுவனம் புதிய Z900 மோட்டார் சைக்கிளை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. மோட்டார் சைக்கிளின் எக்ஸ்-ஷோரூம் விலை 9,52,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பைக்கிற்கான முன்பதிவுகள் தொடங்கப்பட்ட நிலையில் விரைவில் டெலிவரிகளும் தொடங்கும் என கவாசகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்ஃபினிக்ஸ் நிறுவனம் தனது GT சீரிஸின் புதிய ஸ்மார்ட் போன் GT30 Proவை அறிமுகம் செய்தது. 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொண்ட போன் 25,000 ரூபாய்க்கும் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொண்ட போன் 27,000 ரூபாய்க்கும் விற்பனையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வெளியான GT20 Proவின் மேம்படுத்தப்பட்ட மாடலாக இது அறிமுகமாகியுள்ளது.